வாசலை தேடி வந்தவர் கோடி தினம் தினம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் இலியாஸ். அன்பு சோழர்களே, இவர்களை பார்த்தீங்களா? நாகூர் அந்த தர்கா வழிபாடு, சந்தனக்கூடு, கொடியேற்றம், பீர் இப்படிலாம் போய் மக்கள் அவங்களும் ஏமாந்துக்கிறாங்க. இறைவனுடைய கோபத்தை தான் அவங்க அடைஞ்சிக்கிறாங்க பொழுது அவங்க இறைவனுடைய திருப்தி அடையலை. ஏண்டாக்கா இறைவன் திருக்குறளில் சொல்கிறான், யார் எனக்கு இணை வைக்கிறாங்களோ அவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். யார் ஈசாவிடம் இயேசுவிடம் யார் பிரார்த்திக்கிறாரோ அவர் இறைவனை நிராகரித்து விட்டார், காஃபீர் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். அவங்க ஒரு இறை தூதர். நம்ம என்றைக்காவது முகமது நபிகிட்ட போய் பிரார்த்தனை செய்வோமா? மோசஸ்கிட்ட பிரார்த்தனை செய்வோமா? இப்ராஹிம்கிட்ட பிரார்த்தனை செய்வோமா? அவங்க எல்லாம் இறை தூதர்கள். எல்லா மனிதரோட சிறந்த மனிதர்கள் அவர்கள்லாம். அவங்கள்டே நம்ம பிரார்த்தனை செய்ய மாட்டோம். இங்கே போய் இறந்தவங்கள்ட்ட போய் சமாதி வழிபாடில் கேட்டால் இறைவனோட கோபம் வருமா வராதா? யோசிச்சு பாருங்கள். அறியாமையில் தான் இருக்கீங்க. இறைவன் சொல்கிறான், அனைத்து காரியங்களும் எழுதப்பட்டு விட்டது, மை காய்ந்து விட்டது, சுருட்டப்பட்டு விட்டதுன்னு. முகமது நபி சொல்கிறாங்க, நீங்கள் தான தர்மம் செஞ்சால் தீய மரணம் கூட நல்ல மரணம் ஆகிடும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சால் உங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்டது கூட நன்மையாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் குர்ஆன் ஹதீஸை படித்தா தான் எது நன்மை தீமைன்னு தெரியும். அதனால் குர்ஆன் ஹதீஸை படிங்க. அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை தருவோம். நாங்கள் இந்த பிடிஎஃபாகவும் போடுறோம். இன்ஷா அல்லாஹ் படிப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.